Good evening, all. Come back to the series. படிக்கலாம் வாங்க. Chapter 7 அல்லது 8 பயோசுவாலஜி அல்லது ஜுவாலஜில இருக்கிற லெசனுக்கு ஏத்தது போல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல இருக்கிற 2 மார்க் அண்ட் 3 மார்க் ஒரு செக்மெண்டா பார்த்துடலாம். ஓகே, டிஃபைன் ஹெல்த் கேட்கலாம் ஒருவேளை. இட் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் 3 சொல்லணும் நீங்க. இந்த 3 இருந்தா மட்டும்தான் WHO இந்த 3 சேர்ந்ததைத்தான் ஹெல்த் அப்படின்னு சொல்லுது, ஒத்துக்குறாங்க. ஓகே, ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல் இருக்கணும், மென்டல் இருக்கணும், சோஷியல் வெல்பீயிங் இருக்கணும். நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீசஸ். எனக்கு நோய் இல்லை அதனால நான் ஆரோக்கியமானவன் சொல்லக்கூடாது. இட் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் சில்ட்ரன். ஓகே, செகண்ட், மென்ஷன் த சிம்டம்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மலேரியா. ஹெடேக், மஸ்குலர் பெயின் இருக்கும், ஷிவரிங் சில்ஸ் இருக்கும், அண்ட் ஹை ஃபீவர் இருக்கும், ஃபாலோட் பை ஸ்வெட்டிங். இது கண்ணா பின்னான்னு அதிகமா கேட்குற கேள்வி இது, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. யூஸ் ஆஃப் மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் ஆயில் ஆன் வாட்டர் சர்ஃபேஸ் டு கில் மஸ்கிட்டோ லார்வே. இங்கே தான் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் சொல்லுங்க. லார்வி ஓரஸ் ஃபிஷ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, write a note on ringworm. Ringworm note. Ringworm காமன் ஃபங்கல் டிசீஸ். இது ட்ரை ஸ்கேலி லெஷன்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும்னா நெயில்லையும் ஸ்கின்லையும் இருக்கும். அத்லீட்ஸ் ஃபுட் காஸ்ட் பை டீனியா பீடிஸ். இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல கண்டிப்பா கேட்பாங்க. இதை அத்லீட்ஸ் ஃபுட் டீனியா பீடிஸ். இது என்னோட வீடியோ இப்ப பாக்குறவங்க யூ வில் என்ஜாய் ரைட்டிங் யுவர் எக்ஸாமினேஷன். டீனியா பீடிஸ் இது நீட்டுக்குரிய கொஸ்டின். இது write a note on viral hepatitis caused by hepatitis B virus children. symptoms liver damage இருக்கும், கண்ணு மஞ்சளா இருக்கும், அப்டமன் பெயின் இருக்கும். ஓகே, இதுதான் சிம்டம்ஸ். ஓகே, வேகமா போறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால. இன்னேட் இம்யூனிட்டிக்கும் அக்வர்ட் இம்யூனிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. இன்னேட் அப்படின்னாலே ஃப்ரம் பர்த், பிறந்ததுல இருந்தே நேச்சுரல் ஆகவே, present from birth. acquired அப்படின்னா பெறப்படுகிற அப்படின்னு அர்த்தம் சில்ட்ரன். பெறப்படுகிற, சாரி, பெறப்படுகிற. acquired after birth, பிறந்ததுக்கு அப்புறமா பெற்றுக்கொள்ளுகிற. இது வந்து நான் ஸ்பெசிபிக். காமனா இந்த ஸ்பெசிபிக்கா இந்த டிசீஸ்க்கு தான் அப்படின்லாம் இல்லை. இட் இஸ் காமன். இது வந்து ஸ்பெசிபிக், இது நான் ஸ்பெசிபிக், இது ஸ்பெசிபிக். ஓகேவா? இது பாரு, வேற எதுவும் மறந்துட்டேன்னா கூட இதை எழுதிடணும், அவ்வளவுதான். இன்னேட்னா என்னது? பிரசன்ட் ஃப்ரம் பர்த். அக்வைர்ட்னா என்னது? அக்வைர்ட் ஆஃப்டர் பர்த். இது நான் ஸ்பெசிபிக், இது ஸ்பெசிபிக். தட்ஸ் ஆல். இம்யூனோதெரப்பினா என்னன்னு கேக்குறாங்க. எல்லாம் மறந்துடுச்சுன்னா கூட இந்த 2 பாயிண்ட் எழுது, மார்க் போட்டுருவாங்க. ஆல்சோ கால்டு பயாலஜிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். யூசஸ் சப்ஸ்டன்சஸ் மேட் பை த பாடி. எது இந்த இம்யூனோதெரப்பிக்கு பயன்படுத்துகிறது? சப்ஸ்டன்சஸ் எதுனா மேட் பை த பாடி ஆர் இன் அ லெபார்டரி. எதுக்கு? டு ரெசிஸ்ட் ஆர் இம்ப்ரூவ் தி இம்யூன் சிஸ்டம். ஒன்னு இம்யூன் சிஸ்டம் தடுக்கிறதுக்கு, இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த இம்யூனோதெரப்பி. இன்டர்ஃபெரான்ஸ் இது இல்லாம ஒரு கேள்வித்தாள் கிடையாது. 1 2 மார்க், இல்லைன்னா 5 மார்க், இல்லைன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன், இல்ல 1 மார்க்லயாவது இது கண்டிப்பா வந்துடும். இன்டர்ஃபெரன்ஸ் ஆர் ஆன்டிவைரல் புரோட்டீன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிவைரல் புரோட்டீன் இது. அண்ட் இட் இன்டியூசஸ் ஆன்டிவைரல் ஸ்டேட் இன் இன்ஃபெக்டட் செல்ஸ்ல. இது ஆன்டிவைரல் ஸ்டேட்டை இது இன்டியூஸ் பண்ணுது, அவ்வளவுதான். 2 பாயிண்ட் சொல்லுங்க. இன்டர்ஃபெரான்ஸ், ஆன்டிவைரல் புரோட்டீன், induce antiviral state in infected cells. That's all. 8. A patient was hospitalized with fever and chills. Merozoitis. இது கேக்குறாங்க, இது கேக்குறாங்க, இது கேக்குறாங்க. Merozoitis were observed in her blood. என்ன டயக்னோசிஸ்? மீரோசோயிட்டஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு மலேரியல் பாரசைட் இருக்கு. மலேரியல் பாரசைட் பிளாஸ்மோடியம். இது புரோட்டோசுவன். புரோட்டோசுவன் ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். The patient is suffering from malaria. அவ்வளவுதான், முடிஞ்சது.
Then how does exercise play a vital role in suppressing depression? டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, தடுப்பதற்கு, அடக்குவதற்கு எக்ஸசைஸ் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னா, எப்பவுமே நம்ம உடம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடி ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணுது. எதை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா, டு ப்ரொடியூஸ் செரட்டோனின் அண்ட் என்டார்பின்ஸை. இந்த கேள்வி கண்டிப்பா உண்டு. இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல கேள்வி கேட்டுருவாங்க. which are neurotransmitters and that suppress depression. ரெண்டு டேர்ம் எதெல்லாம் சொல்லுங்க? செரட்டோனின் அண்ட் என்டார்பின்ஸ். ஓகே, 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள், டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இது நாட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். காஸ்ட் பை, இது டிரான்ஸ்மிட்டட் கம்யூனிகபிள், வைரஸா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம். 3. இது வந்து இட் இஸ் காஸ் டியூ டு ஜெனட்டிக்கலா இருக்கலாம், அல்லனா நியூட்ரிஷனலா இருக்கலாம். இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றாது. எய்ட்ஸ் அண்ட் காலரா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இது விட்டமின் டெஃபிஷியன்சி அண்ட் ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா? சரி, ரைட் அ நோட் ஆன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் டியூ டு அன் அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முடிஞ்சிச்சு கதை. இம்யூன் சிஸ்டம் ஃபெயில்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். இது 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 எனக்குள்ளதா இல்ல எனக்கு இல்லாததா அப்படிங்கிறதே கண்டுபிடிக்காது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தெரியல, தவறி விட்டது. அண்ட் இட் அட்டாக்ஸ் இட்ஸ் ஓன் பாடி, தன்னுடைய உடம்பை தானாகவே இது அட்டாக் பண்ணிடும். அண்ட் our பாடி ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ், இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். அண்ட் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அண்ட் that destroys our own tissues. எக்ஸாம்பிள் கிரேவ்ஸ் டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டோ இம்யூனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மெட்டாஸ்டாசிஸ், இது ரொம்ப முக்கியமான பகுதி கேன்சர்ல. டியூமர் continues to grow and invades healthy tissue called cancer. அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகுறது டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ். ஃப்ரம் த டியூமர் அண்ட் கிவ் ரைஸ் டு செகண்டரி டியூமர். திஸ் இஸ் கால்ட் மெட்டாஸ்டாசிஸ். ஓகே, நார்மல் செல்லுக்கும் கேன்சரஸ் செல்லுக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. நார்மல் செல் ஸ்மாலா இருக்கும், யூனிஃபார்ம்லி ஷேப்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஆனா இங்க கேன்சரஸ் செல்லுக்கு லார்ஜ் செல்லா இருக்கும், வேரியபிள் ஷேப்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேடா? இது யூனிஃபார்ம் செல் சைஸ் அண்ட் ஷேப், வேரியேஷன் இன் செல் ஷேப் அண்ட் சைஸ். செல் growth அண்ட் டிஃபரன்ஷியேஷன் இஸ் கண்ட்ரோல். இது எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செல்லு உருவாகுது அப்படின்னா அது வளரணும், வளர்ந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகணும். அது எது, லிவர் செல்லா மாறப்போதா, இல்லைன்னா டிஷ்யூல வேற ஏதோ ஒரு டிஷ்யூக்கு போக போகுதா, இல்ல நியூரானா இருக்க போதா, இல்லைன்னா அது கிட்னிக்கு போய் நெஃப்ரானா மாறப்போதா, இப்படி டிஃபரன்ஷியேட் ஆகணும். அந்த டிஃபரன்ஷியேஷன் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா தான் எது இந்த கேன்சரஸ் செல்ல அது மாறுது. கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா தேவைக்கு ஏத்தது படி அது போக ஆரம்பிச்சிடும். Mention the effects of drug and alcohol. Short term effects, long term effects ன்னு ரெண்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா யூஃபோரியா, பெயின், அப்படியே மிதக்கிற நிலை. ஆல்ட்ரேஷன் இன் பிஹேவியர், அவன் நான் ஸ்டடியா தான் இருக்கேன் அப்படின்னா அவன் ஸ்டடியா இருக்க மாட்டான், பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும். பிளட் ப்ரெஷர்ல பிரச்சனை இருக்கும், நார்கோசிஸ் இருக்கும், அவனுக்கு நாசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா லிவர் சிரோசிஸ் இருக்கும், அவன் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கான், ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நிஜமாவே ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். லிவர் சிரோசிஸ் வந்துடும். வீக்னஸ், ஹார்ட் மசில் வீக் ஆயிடும். அப்புறம் ஸ்ட்ரோக் வரும். அந்த ஸ்ட்ரோக் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட் சர்க்குலேஷனு பிரெயினுக்கு போகல, பிளாக்கேஜ், ஸ்டாப்பேஜ், blood circulation stopped going to the brain na stroke. Blood circulation stopped going to the heart na heart attack. miss blood இது ஹார்ட்ல இருந்து தான் blood vessel வருது. ஆனா blood ஹார்ட்டுக்கும் blood circulation இருக்குல்ல,
பிளட் சப்ளை போகணும்ல, கார்னரி பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அங்க சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் நமக்கு வந்துடும். ஓகே, தொடர்ந்து ட்ரக்கோ இல்லை ஆல்கஹாலோ அவன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை லாங் டேர்ம்ல இவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமாயிரும். அடுத்தது என்னன்னா கார்னரி ஹார்ட் டிசீஸ். கார்னரி அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஹார்ட்டை சுத்தினது அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஸோ அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஓகே, இந்த நார்கோசிஸ் ஞாபகம் இருக்கா? போதையிலேயே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஓகே, ரைட் a note on depression, mental disorders that causes people to experience என்னெல்லாம் டிப்ரெஷன்ல என்னெல்லாம் இருக்கும்னா டிப்ரெஸ்டு மூட் இருக்கும், அவங்க அமைதியா இருப்பாங்க, ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட்டி இருக்கும், ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்தவங்க மாதிரி இருக்கும், இருப்பாங்க. அவங்க நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேங்கிற கில்ட் கான்ஷியஸ் இருக்கும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும், லோ எனர்ஜி, புவர் கான்சென்ட்ரேஷன், புவர் appetite, பசி இருக்காது. இது எல்லாமே டிப்ரெஷனுடைய காசஸ். ஓகே, வித்ட்ரால் சிம்டம்ஸ் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது கேட்குறாங்க உங்களுக்கு. ட்ரிமர்ஸ் டு கன்வல்ஷன்ஸ், அப்படியே நடுக்கம் இருக்கிற மாதிரி இருந்து வலிப்பு வரைக்கும் கூட போகும். சிவியர் அஜிடேஷன் அண்ட் ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். டிப்ரெஸ்டு மூட் இருக்கும், ஆன்சைட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, இன்சோம்னியா தூக்கம் வராது, த்ரோட் அவங்களோட தொண்டை வந்து காஞ்சி போயிடும். இதெல்லாம் தான் வித்ட்ரால் சிம்டம்ஸ் ஆஃப். திடீர்னு வந்து அவங்க குடிக்கிறத நிறுத்துறாங்க இல்ல ட்ரக் எடுக்கிறத நிறுத்துறாங்க அப்படின்னாலே இதெல்லாம். அதனாலதான் கை கால் திடீர்னு குடிக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்துவாங்க. அப்ரப்டா கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஹியூமோரல் இம்யூனிட்டி, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் ஒன்லி. இது pathogens are destroyed by production of antibodies brought about B cells with the help of antigen presenting cell and T helper cell. அம்மா, antibody mediated immunity ன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா? இது எதுக்கு மட்டும் இருக்குன்னா வெர்டிபிரேட்ஸ்ல மட்டும் தான் இது டேக் பார்ட் ஆகும். இருக்குது இதுலதான், வெர்டிபிரேட்ஸ்ல மட்டும் தான் இது நடக்குது. ஆன்டிபாடி மீடியேட்டட். pathogens are destroyed by production of, இது ஆன்டிஜன் உள்ள வருது, pathogen is otherwise called antigen இல்லையா, உள்ள வருது, ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆன்டிஜனை டிஸ்ட்ராய் பண்ணுது. brought about, இது எதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது? நம்ம 11th படிச்சுக்கோம், ஞாபகம் இருக்கா? திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன். பி செல், brought about by B cells with the help of antigen presenting cells, அப்புறம் T helper cells மூலமா. இந்த 3 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்மின்த் டிசீசஸ். ஹெல்மின்த் டிசீசஸ் புழுக்கள், உருட்டை புழுக்கள், ஃபைலம் படிச்சிருக்கோம் இல்லையா? அஸ்காரியாசிஸ், காசேட்டிவ் ஏஜென்ட் அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்டஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் தான். சிம்டம்ஸ் என்ன சொல்லுங்க? அப்டாமினல் பெயின், அனீமியா, ஹெப்படைட்டிஸ். இது கேட்கலாமா? ஹெல்மின்தஸ் டிசீஸ் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். சிம்டம்ஸ் இதப்ப இங்க பாருங்க, ஹெப்படைட்டிஸ் கூட வந்துடும், அனீமியாவும் இருக்கும். ஃபிலேரியாசிஸ் ஞாபகம் இருக்கா? உச்சிரீரியா பேன்கிராஃப்டி ஞாபகம் இருக்கா? கியூலெக்ஸ் மஸ்கிட்டோவால் இது உருவாக்கப்படுகிறது. காசேட்டிவ் ஏஜென்ட், கியூலெக்ஸ் மஸ்கிட்டோவுக்கு உள்ள உச்சிரீரியா பேன்கிராஃப்டி இருக்கு. ஓகே, தென் இன்ஃப்ளமேஷன் இன் லிம்ஃப் நோட்ஸ் தான். லிம்ஃப் நோட்ஸ் வீங்கிரும் அல்லது ரணம் வந்துடும். அப்புறம் எலிஃபென்டையாசிஸ் ஆஃப் லிம்ஸ், காலு கையெல்லாம் யானை கால் மாதிரி இதரும். இதுதான் யானைக்கால் வியாதியை தான் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். நல்லா இருக்குல்ல? சரி, ரைட் அ நோட் ஆன் புரோட்டோசோன் டிசீசஸ். 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். அமீபியாசிஸ், காசேட்டிவ் ஏஜென்ட் என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா, இது பிராக்டிகல்ஸ் படிச்சதுனால அடிச்சு தள்ளிடுவீங்க. இதை சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், டிரான்ஸ்மிஷன் ஹவுஸ் ஃபிளைஸ், அல்சரேஷன், ப்ளீடிங், மியூக்கஸ் இன் ஸ்டூல்ஸ், மோஷன்ல சளி சளியா போகும். அமீபியாசிஸ் சீதபேதி மாதிரி வரும். தலாசர், லீஷ்மேனியா டோனோவானி, போன் மேரோவும் ஸ்பிளீன்ல தான் இது இன்ஃபெக்ஷனு. சாண்ட் ஃபிளை, அனீமியா இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பிளீனு, லிவர், அப்புறம் ஃபீவர் வரும். மலேரியா, பிளாஸ்மோடியம் ஸ்பீஷியஸ் 4 இருக்கு, ஞாபகம் இருக்கா? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், அப்புறம்
பிளாஸ்மோடியம் ஓவேல் ஞாபகம் இருக்கா? ஆர்பிசியில தான் இது இன்ஃபெக்ஷனு. ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ தான் இந்த பிளாஸ்மோடியமை தூக்கிட்டு நடக்குது. ஷிவரிங் இருக்கும், சில்ஸ் இருக்கும், ஹை ஃபீவர், ஹெட்ஏக். ஓகே, வேகமாக நம்ம போயிட்டோம். ரைட், ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். 5 மார்க்கு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க.